அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணிக்கு வரலாம். ஆனால் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடாது, தனி சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி புதிய டிமாண்ட். அதிமுக வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என தொடர்ச்சியாக பல்வேறு முயற்சிகளில் இறங்கி செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக அதிமுக கூட்டணி வலிமையாக இல்லை. எதிர் அணியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது. இதுவரையிலும் அந்த கூட்டணியில் 17 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் ராமதாஸ் அணி, தேமுதிக போன்ற கட்சிகளோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனோடு கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்படி அனைவரும் ஒரே அடியாக திமுக கூட்டணிக்கு சென்றுவிட்டால் எதிரணியான அதிமுக வெற்றி பெறுவது கடினம் என்று கூறப்பட்டு வருகிறது. ஏனெனில் எதிரணியான அதிமுகவில் அதிமுக, பாஜக என்ற இரு கட்சிகள் மட்டுமே பெரிய கட்சிகள். மீதம் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகள் சிறிய கட்சிகள், லெட்டர் பேட் கட்சிகள் என்று கூட கூறலாம். இவர்களுக்கு பெருத்த வாக்கு வங்கி கிடையாது. இந்த ஒரு சில தலைவர்களுக்கு அந்தந்த தொகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கிறதே தவிர மற்றபடி அந்த தொகுதியை தாண்டி அவர்களுக்கு எந்த வாக்கு வங்கியும் கிடையாது. அப்படிப்பட்ட கட்சிகள் தான் அதிமுக கூட்டணியில் இருந்து வருகிறது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறது. ஆனால் அது அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே உள்ளது. ராமதாஸ் அன்புமணி அணியோடு தொடர்ந்து கருத்து முரண்பாட்டில் இருந்து வருகிறார். அன்புமணிக்கு எதிராக அவர் களம் அமைக்க தயாராகிவிட்டால் அவர் திமுக கூட்டணிக்குத்தான் வருவார். அப்படி இல்லை என்றால் தமிழக வெற்றி கழகத்தோடு செல்வார். இதனால் அன்புமணி அதிமுக கூட்டணியில் இருந்தும் பயனில்லாமல் சென்றுவிடும். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 4.5% வாக்கு வங்கி உள்ளது. ராமதாஸ் தனித்து சென்றால் அது இரண்டாக பிரிந்து விட்டால் அதிமுக கூட்டணிக்கு அதனால் மிகப்பெரிய பயன் எதுவும் ஏற்பட்டு விடாது. எனவே என்டிஏ கூட்டணியில் 18வது மக்களவையில் இடம்பெற்றிருந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து மத்திய பாஜக அரசு அழுத்தம் கொடுத்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்தில் வேண்டாம் என்று மறுத்தாலும் தற்பொழுது அவருக்கு வேறு வழி இல்லை. ஏனெனில் விஜயை எப்படியாவது இந்த கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட்டால் வெற்றி பெற்று விடலாம் என விஜயை கூட்டணிக்கு கொண்டு வர தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இதனால் ஓபிஎஸ், அமமுகவின் டிடிவி தினகரன் போன்றவர்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் கவலை இல்லை என்ற மனநிலையில் இருந்து வந்தார்கள். ஆனால் விஜய் அவர்கள் தனித்து போட்டி என்பதை உறுதியாக அறிவித்து விட்டார். கரூர் பெருந்துயர சம்பவத்தை அடிப்படையாக வைத்து விஜயை பணிய வைத்து என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடலாம் என அவர்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அது பலன் அளிக்காமல் சென்று விட்டது. தற்பொழுது எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களை மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வர அவர் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. அதே சமயத்தில் தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் கண்டிப்பாக நாங்கள் அந்த கூட்டணிக்கு வரமாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார். இது எடப்பாடி பழனிசாமிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்காக நாங்கள் திமுக கூட்டணியில் இணைந்தாலும் பரவாயில்லை, அதாவது எடப்பாடி தோற்க வேண்டும், அதனால் திமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை என்ற மனநிலையில் இவர்கள் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. அதே சமயத்தில் மத்திய பாஜக மற்றும் அமித்ஷா போன்றவர்கள் அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் வலிமையான கூட்டணி கட்சிகள் தேவை. அப்படி பார்க்கும் பொழுது டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு இன்றளவும் பெருத்த செல்வாக்கு உள்ளது. அவர்களையாவது கூட்டணிக்கு கொண்டு வந்தால் ஓரளவிற்கு செல்வாக்கு உயரும், வாக்கு வங்கியும் உயரும். அவர்களையும் விட்டுவிட்டால் நாம் தேர்தலில் கரையேறுவது இயலாத காரியம் என்ற மனநிலையில் இருந்து வருகிறார்கள். எனவேதான் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்பதில் இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தடுக்கக்கூடிய மனநிலையில் இல்லை. ஏனெனில் வேற கட்சியும் அவரிடம் இல்லை. கூட்டணிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. தேமுதிகவும் திமுக கூட்டணிக்கு செல்ல தயாராக இருக்கிறதே தவிர அதிமுக கூட்டணிக்கு வர தயாராக இல்லை. இப்படி அனைத்து விதத்திலும் எடப்பாடி பழனிசாமி லாக் செய்யப்பட்டிருக்கிறார். எனவே ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்கு வரட்டும். அதே சமயத்தில் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை தர முடியாது. அவர்கள் தனி சின்னத்தில் போட்டியிட்டுக் கொள்ளட்டும், கூட்டணியில் இருக்கட்டும், அது பற்றி எனக்கு கவலை இல்லை என எடப்பாடி பழனிசாமி இறுதியாக அறிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த செய்திகள் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுக்கு செல்லவில்லை. டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் என்பதில் திட்டவட்டமாக இருக்கிறார். இறுதி நேரத்தில் பாஜக அரசு டிடிவி தினகரனை பணிய வைக்குமா என்பதுதான் தற்பொழுதைய $1 மில்லியன் கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. நன்றி.